ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிஷியன் தக்லீஃப் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5 பொலிட்டிஷியன் தக்லீஃப் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் செடி, நீங்கள் பார்த்துருக்கிறது. ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவோமா? ஃபர்ஸ்ட் தக்லீஃபே கலைஞர் கருணாநிதி பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் எத்தனை லீடர்ஸ் வந்தாலும் சரி, ஒரு முடிவு எடுக்கிறதுலையும் சரி, ஒரு தலைமை பண்புலையும் சரி, கலைஞர் கருணாநிதி அடிச்சுக்க யாரும் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவங்க பேர் தான் சாந்தி சவுந்தரராஜன். ரொம்ப நாளாக பாலிடிக்ஸ் கவனிச்சிட்டு இருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். இவங்க தமிழ்நாட்டில இருந்து இந்தியாக்காக 12 மெடல் ஜெயிச்சிருக்காங்க ஒலிம்பிக்ஸ்ல. 2006 ஏஷியன் ஒலிம்பிக்ஸ்ல சாந்தி சில்வர் மெடல் வின் பண்ணிருப்பாங்க. அவங்க வின் பண்ணது அவங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்திருந்தது. அப்ப தமிழ்நாடு சிஎம் இருந்த கலைஞரும் அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் பரிசு தொகை அறிவிச்சு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருந்தாரு. சாந்தி சில்வர் மெடல் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வந்தது. ஒலிம்பிக்ஸ்க்கு அவங்க பொண்ணே இல்ல, அவங்க ஒரு பையன் சொல்லி ஒரு மொட்டை கடிதம் வந்தது. ஒலிம்பிக்ஸ் கமிட்டியும் சாந்தியை டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட்ல சாந்திக்கு பொண்ணுங்களோட ஹார்மோன்ஸோட பசங்களோட ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கு, டெஸ்டோஸ்டெரான் லெவல்ல ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அந்த மெடலை பிடுங்கினாங்க ஒலிம்பிக்ஸ். அப்புறம் லாஸ்டா நடந்த ஏசியன் கேம்ஸ்ல தான் நான் சில்வர் மெடல் வாங்கினேன். ஆண்களுக்கான குரோமோசோம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து அது ஹையா இருக்கு. கூட்டி போயிட்டு ஒரு அறையில் வச்சு ட்ரெஸ் எல்லாம் கலட்டி படுக்க வச்சு அந்த எல்லாரும் சுற்றி நின்று நம்மளை என்னமோ ஒரு காட்சி பொருளை பார்க்குறது மாதிரி, ஆமாம், ஒரு காட்சி பொருளாக பார்க்குற மாதிரி அவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பான். இது என்னடா இது ஸ்போர்ட்ஸே வேண்டாமடான்னு தோன்ற அளவுக்கு வந்துடும் நமக்கு. இதுக்கு நம்ம சும்மா வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு தோணும். ஆமாம், அது நடந்தது எனக்கு. சாந்தி கொடுத்த வெள்ளி பதக்கத்தை பிடிங்கிட்டாங்க. அவங்களுக்கு சொன்ன சலுகைகள் எல்லாமே பறிக்கப்பட்டது இந்த பிரச்சனைனால. இந்த நியூஸ் கலைஞருக்கும் வந்து சேர்ந்தது. இப்படி பதக்கத்தை திரும்பி வாங்கிட்டாங்க, நம்ம தமிழ்நாடு சார்பா அந்த பணத்தை கொடுக்கணுமா வேண்டாமான்னு. கலைஞர் எடுத்த முடிவு, ஓடி ஜெயிச்சது அந்த கால்கள் தானே, பரிசு தொகை கொடுங்கன்னு சொல்லி முடிவு எடுத்தாரு. ஒலிம்பிக்ஸே சாந்தி பொண்ணுலன்னு சொல்லி மெடலை பிடுங்கினாலும், இந்திய கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில கைவிட்டாலும், கலைஞர் எப்பவும் போல தனித்துவமா முடிவெடுத்து ஓடுன அந்த கால்களுக்கு பரிசை கொடுக்க சொன்னாரு. சாந்தியும் ஒரு பெண் வந்து டிராக்ல தடகளத்துல ஓடி பரிசு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சாந்தி வந்து டெஸ்ட்டுக்கு வரும்பொழுது, சாந்தி ஒரு பெண் இல்ல, ஆண் தன்மை அதிகமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பதக்கத்தை திருப்பி வாங்கினாங்க. தமிழக அரசு வந்து 10 லட்ச ரூபாய் பரிசு அறிவிச்சிருச்சு. பதக்கத்தை வாங்கியாச்சு சாந்திட்டு இருந்து. ஆனா அரசு அறிவிச்சிருச்சு 10 லட்ச ரூபாய் பரிசு. முதலமைச்சர் கலைஞர் இருக்காரு. இப்ப குழப்பம் கொடுக்கறதா இல்லையா, ஓடி வந்த பதக்கத்தை வாங்கிட்டாங்க, அரசு கொடுக்குற பணத்தை வாங்குறதே இல்லைன்னு. இதை போய் அவர்கிட்ட சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி சாந்தி வந்து ஆண் தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்லி பதக்கத்தை திரும்ப பெற்றுட்டாங்க, நம்ம 10 லட்ச ரூபாய் அறிவிச்சிருக்கோமே அவர் சொன்னாரு. அதுக்கு பிரச்சனை இல்ல, ஓடுனது அந்த கால் தானே, ஓடுனது அந்த கால் தானே. ஆமா, அப்ப கொடுத்துருங்க 10 லட்ச ரூபாய். அவர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. மெடல் வாங்கியிருக்காமா இன்டர்நேஷனல் லெவலில் வாங்கியிருக்கேன் ஐயா, நான் இது மாதிரி 10 மெடல் வாங்கியிருக்கேன், இது எனக்கு 11வது மெடல் அப்படின்னு. அப்போலாம் அவனுக்கு இந்த பிரச்சனை வரலையா அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க ஐயா, இது எனக்கு வந்ததில்லை அப்படின்னு. ஓகே, நீ வந்து இந்த மெடலை வந்து யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, இந்த மெடல் என்கிட்ட இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நான் ப்ரைஸ் பண்ணி தரேன், நான் உனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரைஸ் நான் அறிவிச்சதான் உனக்கு தந்துடுறேன், நீ வாங்கிக்கோ சந்தோஷமா அப்படின்ட்டு எனக்கு வந்து அந்த 15 லட்சம் ப்ரைஸ் பண்ணி வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பாரு அங்கே ஒரு டிவி இருக்கு பாரு, அது உனக்கு தான் அப்படின்னாரு. அது பெரிய டிவி, அப்பவே அது 1.25 லட்சம் ரூபா அந்த டிவி. நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்வோர் நாளும் வந்தது, கோளும் தொலைந்தது, ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என. இவர் பேர் தான் மோகன் ரனடே. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தாலும் இவருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட கோவாவை மட்டும் போர்ச்சுகல் சுதந்திரம் கொடுக்காம தனியா வச்சிருந்தாங்க. கோவாக்கு சுதந்திரம் கொடுக்க சொல்லி போர்ச்சுகலுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடியவர் தான் மோகன் ரனடே. போர்ச்சுகல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கோவாக்கு ஃப்ரீடம் கொடுக்க சொல்லி பல வகையான தாக்குதல் நடத்திருக்காரு ரனடே. அப்படி ஒரு தாக்குதல் தோல்வியில முடிஞ்சு அந்த தாக்குதல்ல காயப்பட்டு ரனடே போர்ச்சுகல் கவர்மெண்ட்னால அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ரனடேவை கோவா சிறையில வைக்காம போர்ச்சுகலுக்கே கொண்டு போய் திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அங்க சிறைப்படுத்தி வச்சிருந்தாங்க போர்ச்சுகல் கவர்மெண்ட். 1961ல இந்தியோட முயற்சினால கோவாக்கு போர்ச்சுகல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் ரனடேவை அவங்க விடுதலை பண்ணல. அவங்க ரனடேவை விடுதலை பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு தீர்மானமா இருந்தாங்க போர்ச்சுகல். எந்த அளவுக்குனா, பிரைம் மினிஸ்டர் அந்த நேரு, அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர் வந்த குல்சார்லான் நந்தா, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்த இந்திரா காந்தி, இவங்க எல்லாரும் முயற்சி போட்டும் போர்ச்சுகல் ரனடேவை விடுதலை பண்ணல. இவங்க 3 பேருமே ரனடேவை விடுதலை பண்ண சொல்லி அழுத்தம் கொடுத்தும் போர்ச்சுகல் ரனடேவை விடுதலை பண்ணல. இந்த 3 பிரைம் மினிஸ்டர்னாலுமே ரனடேவை அங்க இருந்து மீட்டு கொண்டு வர முடியல அவங்க ஆட்சியில. இந்த நிலைமையில தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வேட்டிக்கனுக்கு தமிழ்நாடு சர்வ ஒரு தடவை போயிருப்பாரு. அப்ப அங்க அண்ணாதுரைக்கு 5 நிமிஷம் பேசறதுக்கு நேர அவகாசம் கொடுத்திருப்பாங்க. அங்க அண்ணாதுரை போப்பை மீட் பண்ணிருப்பாரு. அந்த 5 நிமிஷத்துல அண்ணாதுரையோட பேச்சு புலமையை வச்சு போப்பை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாரு. அண்ணாதுரை பேச்சுல இம்ப்ரெஸ் ஆன போப் 2 பேருமே தனியா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல அண்ணாதுரை கிடைச்ச சான்ஸ் யூஸ் பண்ணி அண்ணாதுரை, எங்க நாட்டு சுதந்திர போராட்ட வீரர், இன்னும் உங்க போர்ச்சுகல் சிறையில் ஒருத்தர் கைதியா இருக்காரு, எனக்காக அவர் நீங்க விடுதலை பண்ண முடியுமான்னு கேட்க, அண்ணாவோட கோரிக்கை உடனே ஏத்துக்கிட்டு போப் இது விஷயமா நான் போர்ச்சுகல்கிட்ட பேசுறேன்னு சொல்லி அண்ணாக்கு வாக்குறுதியும் கொடுத்துறாரு. போப் வாக்குறுதி கொடுத்த மாதிரியே போர்ச்சுகல் கவர்மெண்ட் பேசி ரனடேவை விடுதலை பண்ணிடுறாரு.
கொடுத்துட்டாரு போப். இந்தியாவோட 3 பிரைம் மினிஸ்டர்னாலே ரனடேக்கு விடுதலை வாங்கி தர முடியல. ஆனா இந்தியாவோட கடைக்கோடியில இருக்க தமிழ்நாட்டை சேர்ந்த CN அண்ணாதுங்கிற ஒரு தமிழன் அவர் கிடைச்ச 5 நிமிஷத்துல ரனடேக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. சுதந்திர போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு போர்ச்சுகல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ரானடேவை குறித்தும் அண்ணா தெரிவித்திருக்கிறார். அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இருக்கிறார். அண்ணாவின் கோரிக்கையை ஏற்ற போப்பாண்டவர் ரானடே விடுதலை செய்யப்பட்டு இந்திய தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டார். தமிழன் தான் சொன்னார், யாரும் ஊரே யாவரும் கேளீரன். இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சென்றவன் தமிழ் மகன் ஒருவன் தான். இதுல என்ன ஒரு சோகம்னா, இந்தியாவுக்கு வந்த அண்ணாதுரை புற்றுநோயால இறந்துடுறாரு. விடுதலை அடைந்து இந்தியாவுக்கு வந்த ரனடே அண்ணாவோட மறைவை கேள்விப்பட்டு அவர் சுதந்திரத்துக்காக போராடின கோவா கூட போகாம நேரா அண்ணாவோட கல்லறைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு ரனடே. தலைவன் எவ்வளியோ மக்கள் எவ்வளியோன்னு சொல்லி ஒரு பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பழமொழிக்கு ஒரு எக்ஸாம்பிளா இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம நியூஸ் பேப்பர் திறந்தோம்னா கொலைன்னு பயங்கரமான நியூஸ்ல பக்கமா வருது. அடிஷன் ஷீட் வாங்கி எழுதுற அளவுக்கு பக்கமா போட்டுட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலைவீச்சு. கலையில ஒரு நல்ல செய்திருக்காடா பேப்பர்ல. இப்ப இந்த காலகட்டத்தில் இப்படி நியூஸ்லாம் போயிட்டு இருக்க 1959ல காமராஜர் பீரியட்ல வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்ல ஒரு விவசாயி பால்ல தண்ணி கலந்துட்டாருன்னு சொல்லி பஞ்சாயத்து மூலியமா கேஸ் போட்டு மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்ல அந்த கேஸை நடத்தி அவருக்கு 20 ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. இல்லைன்னா ஜெயிலுக்கு 1 மாசம் போகணும்னு சொல்லி கேஸை முடிச்சிருக்காங்க. காமராஜர் பீரியட்ல இதெல்லாம் ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி இது கேஸ் போட்டு இந்த கேஸை முடிச்சு இதை நியூஸ் பேப்பர்ல வேற போட்டிருக்காங்க. இப்பெல்லாம் பால்ல பால் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். பொலிட்டிஷியன் லைஃப்ல தலைவன் துரைமுருகன் இல்லாமையா? இப்ப ரீசெண்டா சூப்பர் ஸ்டார் ஒரு நிகழ்ச்சியில 2ஆம் கட்ட திமுக தலைவர்களை பத்தி ஒரு குற்றம் சொல்ற மாதிரி ஒரு ஃபன்னா விஷயத்தை சொல்லியிருப்பாரு. 2ஆம் கட்ட தலைவர்னாவே நம்ம தலைவர் துரைமுருகன் தான். தலைவன் சும்மா கேள்வி கேட்டாலே கலாய்ப்பாரு. இதுல பாயிண்ட் பண்ணி ஒரு குத்தம் சொன்னா சும்மா விடுவாரா? அவர் சொன்னதுக்கு இவர் கொடுத்த பதில நீங்களே பாருங்க. ஸ்கூல் டீச்சருக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா வந்து சமாளிச்சிடுவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம். இங்க ஏகப்பட்ட பழைய அசாத்தியமானவங்க, அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரண. ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா? ஒன்றும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மூத்த அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னாரு. மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வந்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான். மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கடைசி படம் வேற சொல்லிட்டாங்க, அதுதான் ஒரு சோகமா இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு கொள்கையே வரலனாலும் கொடி பாட்டுல வந்துருச்சு. முக்காவாசி பேர் ஆதரவு கொடுக்கணும் எதுக்காம இருக்காங்க, ஒரே ஒரு கட்சி தவிர. வேற யாரு? நான் தான். அங்கிட்டு இருந்து வர நெகட்டிவ் சமாளிக்கிறதுக்காகவே தளபதி ஒரு 2-3 நல்லா பேசுற ஆட்கள் கூட வச்சிருப்பாரு போல. அதுல ஒரு சம்பவத்தை நீங்களே பாருங்க. ஜெகதீஸ்வரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளராக கலந்து கொள்றார். வெல்கம் சார். நடிகர் இயக்கம் ஆரம்பிப்பதை நம்பி அவர் பின்னால் போவார்கள் என்று சுமன்சி அவர்கள் சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ராஜி கணேசனே ஜெயிச்சிருக்கணும். ரஜினிகாந்த் பாடின மாதிரி எனக்கு தங்கத்தை கொடுத்தாங்க, மக்களுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு படையப்பா படத்துல பாடின மாதிரி பாடுற பாட்டா இது? பாடுற பாட்டா இது? சினிமால வரும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். அவர் 70 வயசுல வரலையே சார், உச்சத்துல இருக்கும்போது வராது. உச்சத்துல இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வந்தா என்ன வராட்டாங்க, அவருடைய விருப்பம். இதற்கு நான் எதிர்த்து பேசவில்லை. அவருடைய வருகை என்பதை நான் மாற்றி அதனுடைய கொள்கை அறிவிக்க வேண்டிய நேரம் அறிவிக்கல, அப்புறம் சொல்லுவேன். கொடி அறிவிச்சாச்சு அப்புறம் சொல்லுவேன். என்ன சினிமாவா? எடுத்து போட்டு இப்படி ஓடுற காலம். இன்னைக்கு காலையில எந்திரிச்சா ராத்திரிக்கு எந்திரிச்சா அரசியல் போராட்டம்.
இவருக்கு நேரம் வரும்போது பேசுவார் என்றால் அதற்கான அரசியல் தளம் இன்றைக்கு இல்ல. நெருப்பு மாதிரி இருக்கிற அரசியல் தளம், பற்றி கொள்ளுகிற தலைவன் வேண்டும். பார்த்து பேசுகிற, அப்படி பதுங்கி பேசுகிற, எல்லாரையும் அரவணைத்து செல்லுகிற, தொட்டு தடவி கொண்டிருக்கிற தலைவனை இந்த காலம் வரவேற்காது. திரு ஜெகதீஸ்வரன், இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். இதற்கு முன்னாடி எனக்கு என்னால் பார்க்க முடியல, காரை செல்வராஜ் அண்ணன் தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. அவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக தாக்குதல் பண்றாரு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஒரு நடிகருக்கு பின்னாடி எப்படி ஒரு கூட்டம் போகும்னு கேட்கிறாரு. ஒரு நடிகருக்கு பின்னாடி எப்படி ஒரு கூட்டம் போகும்னு கேட்கிறாரு. எப்படி அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்றாருங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கு எனக்கு. பயங்கரமா ஒருத்தவங்க நம்ம கலாய்ச்சாலும் கலாய் வாங்குறவங்களுக்கே கோவம் வராத அளவுக்கு கலாய்க்க முடியும்னா அது சோவால மட்டும்தான் முடியும். ஒரு கிராமவாசிக்கு மீன் கிடைக்கிறது குளத்துல பிடிச்சிருவாங்க, நல்ல மீன். அவன் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து கறி பண்ணுறான். கறியாது கிடையாது, எண்ணெய் வாங்கணும், மிளகா அப்படி வாங்கணும், இந்த மாதிரி சாமான்லாம் வாங்கணும். எங்க போகுது அதெல்லாம் நமக்கு கட்டுப்படியாது. சரி குழம்பு பட்டி, ஆமா குழம்பு மட்டும் வந்துருமா? அது என்ன தண்ணியில வைக்க முடியும்? புளி வாங்கணும், மல்லி வாங்கணும், மஞ்சள் பொடி வாங்கணும், அதெல்லாம் முடியாது. நம்ம என்னதான் பண்றது? திரும்பி குளத்துல விட்டுரு. சரி நீங்க கொண்டு போய் குளத்துல விடுறோம். குளத்துல இந்த மீன் பேசிக்கிறது. கலைஞரின் உயிர் காக்கும் திட்டம் நமக்கு கிடைச்சது. கலைஞர் இதை பார்த்து அவருக்கு திருப்தியா இருக்கு. அந்த மீன் பாராட்டு விழா நடத்துற மாதிரி பிடிச்சிருந்தா சரி. மீனை மீட்ட மீசைக்காரர் ஏதோ ஒன்று, ஒரு விருது, ஒரு பாராட்டு. அண்ணன் பேசுற கொள்கைக்கோ இல்ல அண்ணன் கேட்கற கேள்விக்கு பதில் வருதோ இல்லையா, ஆனா அண்ணனை பத்தி நிறைய நெகட்டிவான கேள்வி மட்டும் வரும். அப்படி ரீசெண்டா அண்ணன் நிறைய கெட்ட வார்த்தை பேசுறாருன்னு சொல்லி ஒரு சிலர் கேள்வி கேட்க அதுக்கு அண்ணன் கொடுத்த பதில் நீங்களே பாருங்க. கெட்ட வார்த்தையில பேசுறாரு. மயிரெல்லாம் பேசுறாரு லட்சியமா. மயிறு அப்படி வலிக்குதா? மயிறு மண்டையை சரைச்சு போட்டு போ மயிறு, போ மயிறு. முடி கொட்டினா எதுக்கு மயிறு? அங்க நடுறதுக்கு போற மயிறு, எதுக்கு விக்க வாங்கி வைக்கிறா மயிறு? மயிறு தானே போயிடுச்சு மயிறு. மயிறு இப்படி வளர்ப்பாரு, உயிரை கொடுத்த சாமிக்கு அதை போய் சிறப்பாரு. ஏடா அவ்வளவு கேவலமான மயிறு தான் கடவுளுக்கு காணிக்கா கொடுக்குறியாடா மயிறு? ஏண்டா மயிறு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். பரட்டா மக்களே. பரட்டா.